குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. செவ்வாய் யார்? 6 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11. 6-11 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு. ஃபஸ்ட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு. அடுத்து ஒரு 17க்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனித்த லக்னத்திலே இருக்கார். ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு மிதுன லக்னக்காரங்க, ராசிக்காரங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையாக ட்ராவலிங்கில் இருக்கணும். ஏன்னா சில பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால ட்ராவலிங் பண்ணும்போது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் கொடுக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு பார்ட். சமையல் செய்யும் போது சூடுபடாமல் பெண்கள் கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் இந்த மாதத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். ரத்தம் கண்டிப்பாக வெளியே தெரியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு இந்த எல்போ, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த உடல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சுகர் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது, ஃப்ளக்சுவேஷன், சுக்கிரன் நீசமாகிறார் புதன் வீட்டில். அப்போ என்னென்னா தூக்கம் கெடும். ட்ராவலிங் மட்டும், இந்த வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கும்போது உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள், 4ஆம் இடம் அப்படிங்கிறது கார், அந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகும்போது தேவையில்லாமல் காருக்கு செலவு பண்ணுறது, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதாவது பிளான் பண்ணலாமா? என்னடா எல்லாம் நெகட்டிவாகவே இருக்குது, இந்த மாதம் மட்டும்தான். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இருக்குதோ அப்படிதான். ஏன் அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாயும் புதனும் ஃபஸ்ட்டு 15 டேட்டுக்குள்ள பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பார்க்குறார்கள். இப்போ குரு பாதகாதிபதியான குரு உங்களோட 2ஆம் வீட்டில் இருக்காங்க சூரியனோட. அப்போ வார்த்தைகள் எவ்வளோ கடுமையாக இருக்கும், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத பேசுறது. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வாகனத்து மூலிமா நீங்கள் கடன், இப்போ நீங்கள் அடிதான் படணுன்ட்டு இல்லை, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அதுக்கான ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் மூலியமாக ஒரு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் பிரச்சனை,
ஏதாவது ஒரு பிரச்சனையில இப்போ நீங்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்கணும். அப்போ வந்து லக்னம் அப்படிங்கிறது தலையை குறிக்கும். அப்போ வந்து தேவையில்லாமல் தலையில் அடிபடுறது, தலையில் வந்து ரத்தம் வர்றது, ஏன்னா செவ்வாய் இருக்காரு இல்லைங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்தி நம்மளோட சொல் பேச்சே கேட்காம யோசனை, ஓவர் திங்கிங், இதுதான் ஆல்ரெடி புதன் ஓவர் திங்கிங் இதில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கடினமான ஒரு முடிவுகள் எடுக்க முடிய பின்விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வந்து மிதுனத்துக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். பாதகாதிபதி உச்சமாக இருக்காங்க. உச்சமாக இருக்கக்கூடிய பாதகாதிபதி யாரை பார்க்குறாங்க? உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவை வந்து அந்த இடத்துல சனி இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறாரு. நினச்சி பார்த்துக்கோங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. பாதகாதிபதி பார்வை பாதகத்தையே செய்யும். யார் யாருக்கு குரு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். உங்களோட சுய ஜாதகத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்க. இது பொது பலன்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுடைய பாதகாதிபதி ஒருவேளை வந்து இப்போ கடகத்திலே இருக்காரு அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உங்களுடைய வார்த்தைகளினால் பிரச்சனை, இல்லை மற்றவங்க உங்களை உசுப்பேத்தி விட்டு உங்களை பேச வச்சுட்டாங்க அதனால பிரச்சனை, இது எல்லாமே இருக்கும். ஓகே, 3ஆம் இடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து சூரியன் மாறினதுக்கப்புறம் யாரோட இணைகிறார்? கேதுவோட இணைகிறார். அப்போ சூரியன் கேது, அப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, அங்கே கேதுவோட இணைவு இருக்கு. அப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்? உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக இல்லை உங்களுடைய முயற்சிகள் இதனால ஏதாவது வந்து ஒரு தடைகள் ஏற்படுத்தும். இப்போ வந்து நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று ஸ்டாண்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு எடுத்துட்டு இருப்பீங்க. சூரியன் கேதுவோடு இணைவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரேக்கப் பண்ணி விட்டுருவார். போதும் முடிச்சுக்கோ, அந்த இடத்த வந்து பற்றற்ற நிலையை கொடுப்பார். உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய இளைய சகோதரர் ஆர் உங்களுடைய மாமனார், அவர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலராக செக்கப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் போங்க. அதே மாதிரி 5க்குரியவர் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். அப்போ நீங்கள் சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, தூக்கத்தை விட்டு பிளான் பண்ணுறது. நான் சொன்னேன்லையே 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மனசு. அது வந்து நமக்கு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த இடம் வந்து நீசமாகும் போது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் அதன் மூலியமாக சில இடையூறுகளை சந்திப்பீங்க. அப்போ மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கான்னு கேட்டால் 80% மோசமாக இருக்குது, 20% ஃபேவராக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுடைய 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கு. 8க்குரிய வக்கரமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டேங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய் தான் வந்து இப்போ உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பாருங்கள், பார்த்து முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துக்காதீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஃபேவரா அப்படின்னு கேட்டால் 6க்குரிய லக்னத்தில் இருக்கார். ஸ்ட்ராங்காக முடிவு பண்ண வச்சு அதிலே வந்து பிரச்சனையை கொடுத்துருவார். யோசிச்சு நிதானிச்சு இந்த மாதத்தை வந்து நீங்கள் இதுபடி கொண்டுட்டு போங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா வேண்டாம். காதல் கல்யாணம் சொல்லலாம், ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் வைக்க வேண்டாம். ஆல்ரெடி சின்ஸ் இட்ஸ் ஆடி மாதம், அப்போ வந்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் வைக்கல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக ஆயிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அங்காரகன் இல்லையா, கொஞ்சம் கோபத்தை கொடுப்பாரு, கடினமான வார்த்தைகள் பேச விடுவார். புத்திசாலித்தனமாக ட்ரை பண்ண வைக்கிறேங்கிற பேரில் வந்து உங்களுடைய கோபத்தின் மூலியமாக இழப்புகளை சந்திப்பீங்க. நாட் ஒன்லி லேடிஸ், நான் சொல்கிறது வந்து ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும், லேடிஸை கொஞ்சம் நான் இதாக சொல்கிறேன். பட் பொதுவாகவே லக்னக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்தில். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும்.
அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படியே கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால், குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் வந்து எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க, இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால் அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன் என்னங்கிறத கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம். தெளிவா பாருங்க. இந்த மாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிதுன ராசிக்கு புதிய வகையான பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய வகையான உங்களுக்கு இருக்கக்கூடிய தேடுதல், பொருளாதார தேடுதல் இருக்கு இல்லையா, அதுல பல வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய யுக்திகளை நீங்கள் கண்டு அறியக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் வருதுங்க. எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் பாவம் வலிமை அடைகிறது. ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, இந்த 11, 12, 13 ஆகிய தேதியில ஒரு பெரிய யோகம் இருக்குன்னு சொன்னோம் பாருங்க. அது என்ன யோகம் அப்படின்னா குரு சந்திர யோகம். அது எதுலங்க நடக்குதுன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டிலே நடக்குது. என்னென்ன கிரகங்கள் சேருதுன்னா அவங்களுடைய 2 கூடிய சந்திரன் ஆட்சி பலமா போறாரு. அடுத்ததாக மிதுன ராசிக்கு 7, 10க்கு உடையவர். 7ஆம் பாவம் முக்கியம், கலத்திரஸ்தானாதி. 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதற்கு ஜீவனஸ்தானாதிபதி. அந்த 2க்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் பாவத்திலே குடும்பத்திலே செல்கிறார். அடுத்ததா 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அதே இடம். உங்களுடைய ராசி நாதனும் புதன் 2 பேரும் சேர்றாங்க. ஆகையார் 4 கிரகங்கள் சேர்ந்து இந்த குரு சந்திர யோகத்திற்கு மேலும் மேலும் வலிமை சேர்க்கிறது. இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மிதுன ராசிக்காரங்க நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறது சரிதாங்க, மனசுக்கு திருப்தியா இருக்குமா, எனக்கு நல்ல ஒரு அற்புதமான வேலையா இருக்குமா, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குமா, நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே கிரகங்கள் சேர்க்கை இருப்பதனாலே பொருளாதார வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களுக்கு என்னங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை பார்ப்பதற்கு வேலையிலே மேலும் திருப்தியான ஒரு நல்ல சம்பளமான ஒரு உயர்வு ஏற்படும். சம்பள உயர்வு உண்டு, ப்ரமோஷன் கிடைக்கும், அல்லது இதை விட ஒரு உயர்வான வேலைக்கான மாறுதல் உங்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக மிக நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த சந்திர பகவான் சேருங்கிறார். அதன் பிறகாக அவர் அவருடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கிறது. அதனால இந்த மாதம் முழுவதுமே பணங்காசு அதிகமா உங்க கையில புழக்கம் ஏற்படும். இல்ல முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, 4ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் அதிபதி அவரே. அதனால குடும்பத்திலே அதிகமா செலவுகளும் ஏற்படும். என்னங்க சார், நான் வரவும் இருக்கு செலவும் இருக்குன்றீங்களேன்னா, ஆமா,
இதுல செலவுகள்ங்கிறத விட வரவு கொஞ்சம் கூடுதலா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வீட்டுக்கு தேவையான அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். அதுல கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு 10லே இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு தொழில் ரீதியான மந்தத்தை கொடுத்தாலும் கூட அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார். ஏன்னா வக்ரம் பெற்ற சனி 10லே இருக்கக்கூடிய காலம் தொழிலே கொஞ்சம் மந்தம் செய்வார். ஆனால் குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனாலே அந்த மந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறைஞ்சுவிடும். அது ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த மந்தமா இருக்கிறது, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, எல்லாத்திலையும் ஒரு அசட்டையாக இருக்கக்கூடியது எல்லாமே மாறிவிடும். புத்துணர்ச்சியாக ஒரு உணர்வீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக பல செயல்களை செய்வீங்க, அளப்பரிய பல நல்ல விஷயங்கள், நல்ல வீர தீர ஒரு பராக்கிரமான செயல்களை செய்து பல நல்ல பெயர்களையும் நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாசம் நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா பெருமாள் வழிபாடு. இந்த பெருமாளை கும்பிடுங்க. ஏகாதசி ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமையில அந்த ஏகாதசி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல புதன்கிழமையில நீங்க ஆகஸ்ட் 5, 12, 19, 26 ஆகிய திதயத்தை எல்லாமே புதன்கிழமையில தான் வருது. அதனால புதன்கிழமை பெருமாளுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற அந்த தோத்திரத்தை பாராயணம் சொல்லுங்க. விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்கார பூதப வியபவத் பிரபு அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் குபேர சம்பத்து அதிர்ஷ்டம் இந்த குரு சந்திர யோகத்தினுடைய சேர்க்கையினாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து. இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை
ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி, ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம், பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபடக்கூடிய நேரம், நஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரம். செலவுகளால் தாக்குண்டு இருந்தீங்க, இப்போ செலவுகள் குறையக்கூடிய மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே வரார். லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் செலவுகள் செலவுகள் செலவுகள், செலவில்லை வருமானத்தில், லாபத்தில் செலவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கடன் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. 10 ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1000 ரூபா கடன் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்படி ரொட்டேஷன், கடனையே ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க. இப்போது செவ்வாய் ராசிக்குள்ளே வரதுனால நிலம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக சில பண வருமானம் வரத்துக்கோ, தாய் வழி உறவுகள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான செலவுகள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அதனால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று ஒரு தொய்வு இருக்கும். ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிலம் சார்ந்த விஷயம், நீங்கள் நிலத்தை விற்கணும் அப்படின்னா விற்க முடியாது. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் செல்லிங் யுவர் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் நிலத்தை வாங்கலாமே தவிர விற்க முடியாது. இந்த மாதம் சனி 10ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களால் விற்க முடியாது. அதாவது எப்போ அப்படின்னா 2027 ஜூலை வரைக்கும் உங்களுடைய சொத்து விற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விற்கிறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே தவிர லாபம் கிடையாது. அதனால் இப்போ விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடையாது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான உழைப்பின் மூலமாக, ஒன்றா வேலை இல்லாமல் வீட்டில் உட்காருவீங்க, இல்லை அதிகமாக வீட்டில் இல்லாமல் வேலையிலே ஆஃபீஸ்லேயே இருப்பீங்க. 24 மணி நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் வச்சுருப்பாங்க. கல்யாணத்தன்னைக்கு கூட நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் வீட்டுக்கு போவீங்க. வீட்டில் இருக்க மாட்டீங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு 10 நாள் மேரேஜ், வெட்டிங் ஹாலிடே அப்படின்னு போட்டு லீவ் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு காத்தால 6 மணிக்கு முகூர்த்தம்னா நீங்கள் காத்தால ஒரு 1 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போவீங்க. அந்த அளவுக்கு ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய நேரம். உங்கள் மேலதிகாரிகள் கடைசி நேரம் வரைக்கும் வேலை வாங்குவாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் சோர்வும் அடைய மாட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை. நீங்கள் கவர்மெண்ட் கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தை ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுனால இந்த சூரியன் பயிற்சிக்கு அப்புறம், அதாவது ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பயம் தேவையில்லை. ஏன்னா குரு உங்களுக்கு பலமாக 2ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, உங்கள் அம்மா கூட பிறந்தவங்களாம் உங்களுக்கு அப்படியே அரணாக அபிமன்யுவை சுற்றி இருக்கிற மாதிரி, சக்கரவியூகம் மாதிரி உங்களுக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுசரணை, அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதிகமாக முதலீடு போட்டிங்கன்னா நஷ்டமாகும். அதே சமயம் நீங்கள் இந்த ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த கேம்பிளிங்லாம் போனீங்கன்னா நஷ்டத்திற்கு தயாராகுங்கள். நஷ்டம் வராமல் இருக்கணும்னா அதுலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் மிதுனராசி நண்பர்களுக்கு திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன், அந்த சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள், நஷ்டங்களிலிருந்து விடுதலை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு
உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.